Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம ஜாவா நெட்வொர்க்கிங் கான்செப்டில் சாட் அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கிளைண்ட்டும் சர்வரும் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணி மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது கிளைண்ட் கிட்டேருந்து மட்டும் இன்ஃபர்மேஷனை வாங்கி சர்வர் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டோர் பண்ணி வெளியில் அவுட்புட்டாக கொடுத்தாங்க. இப்படி ஒரு கம்யூனிகேஷன் வச்சு நம்ம பார்த்தோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். அதாவது இதை வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னு சொல்லலாம். அதாவது கிளைண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அதை வாங்கி இவங்க பண்ணுவாங்க. அடுத்து சர்வர் அனுப்புனாங்கன்னா கிளைண்ட் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனுக்கான மெசேஜ் இதை வந்து சாட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாப்புலரான கான்செப்ட் ஜாவாவில். ஸோ அதுக்குரிய ப்ரோக்ராமை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நெட்வொர்க்கிங்னாலே நான் சொன்ன மாதிரி சர்வர் தனியாக கிளைண்ட்டு தனியாக நம்ம என்ன செய்யணும், ரன் பண்ணணும். சரிங்களா? தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுதணும், தனித்தனியாக ரன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாட் அப்ளிகேஷனில் கிளைண்ட்டோட ப்ரோக்ராமை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ நெட்வொர்க்கிங் பேக்கேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்டு யூஸ் பண்ண போகிறீங்க, ஜாவா நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா java.net பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் இதில் யூஸ் பண்ணுறதுனால ஐஓ பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஒன்றுமே போடாமல் விட்டாலும் அது பப்ளிக் தான், ப்ரைவேட்டுன்னு மட்டும் போட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ அதனால் கிளாஸ் நேம்னு எழுதியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் எக்ஸப்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால த்ரோஸ் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், கிளைண்ட்டுக்கு சாக்கெட் வந்து க்ரியேட் பண்ணணும். சாக்கெட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ சாக்கெட் நியூ சாக்கெட் ஆஃப் ஹோஸ்ட் நேமும் போர்ட் நம்பரும் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் கிளைண்ட்டில் என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் சர்வருக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும், அப்படி இல்லாட்டி ஆகாது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ரெண்டு பக்கமும் டேட்டா வாங்கவும் போகுது, கொடுக்கவும் போகுது. ஸோ அதனால் ரெண்டு ஸ்ட்ரீமுக்குமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்புட் ஸ்ட்ரீம் உள்ளே வாங்குறதுக்கு, ப்ரோக்ராமுக்குள்ளே இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு, அவுட்புட் ஸ்ட்ரீம் வெளியில் கொடுக்குறதுக்கு. அதனால் ரெண்டுக்குமே தனித்தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இன்புட் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸ்ட்ரீமுக்கு மொத்தமாக, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி இருக்கிறதுனால பஃபர் யூஸ் பண்ணி பஃபர் ரீடர் மூலமாக வாங்க போகிறோம். பாருங்கள், ஸோ இதோட சாக்கெட்டும் ஸ்ட்ரீமும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஒயில் நாட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஸ்டாப்ஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது அது ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணு, அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி ரீட் பண்ணு. யார் ரீட் பண்ணுறா, இந்த பஃபர் மூலமாக என்ன செய்ய, ரீட் பண்ணு. இந்த பஃபரில் வந்து ஸ்டோர் ஆயிரும், அங்கே சர்வர்லேருந்து அனுப்புறது. அதை வாங்கி ரீட் பண்ணி யார்கிட்ட கொடு, எஸ்டிஆர்கிட்ட கொடுத்து. ஸோ இங்கே எஸ்டிஆரில் கொடுக்குறத நீ எடுத்துகிட்டு போய் யாருக்கு அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா ரைட் ஃபங்க்ஷன் மூலமாக. இந்த ரைட் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம். சரிங்களா? இது என்னன்னு உங்களுக்கு நான் இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிளைண்ட்டில் ஒரு மெசேஜ் அடிக்கிறீங்க, ஹாய் சர்வர் அப்படின்னு அடிக்கிறீங்க. ஸோ இது வந்து ரன் டைம் இன்புட். இந்த ரன் டைம் இன்புட்டை நீங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே முதல்ல கொண்டு வரணும். உங்கள் ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஜாவாவில் வந்து ரன் டைமில் இன்புட் வாங்கணும்னா ஸ்ட்ரீம் கிளாஸ் நமக்கு தேவை. நம்ம டைப் பண்ணுற அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம டைப் பண்ணுற வேல்யூஸை ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு யார் தேவை, ஒன்று ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்புட் ஸ்ட்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் மூலமாக நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அவுட்புட் ஸ்க்ரீனில் டைப் பண்ணக்கூடிய மெசேஜ், இப்போ ஹலோ சர்வர் அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து முதல்ல யார்கிட்ட கொடுக்கணும், ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். அந்த வேலையை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ரீட்லைன் ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் பண்ணி அந்த இன்புட் ஸ்ட்ரீம் மூலமாக ரீட் பண்ணி கொண்டு வந்து எங்கே வச்சிடறோம் அப்படின்னா இந்த எஸ்டிஆரில் வச்சிடறோம். இப்போ என்ன செய்யணும், சர்வருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ வெளியில் கொடுக்க போகிறோம்னா அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ரைட் யூடிஎஃப் ஃபங்க்ஷன் மூலமாக கொடுக்குறோம். ஸோ ரைட் யூடிஎஃப் என்ன செய்யும், யூனிகோட் கேரக்டராக மாற்றி சர்வருக்கு என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுருங்க, அதோட ஸ்ட்ரீமை வந்து கிளியர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அங்கேருந்து ஏதாவது உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, சர்வர்லேருந்து ஏதாவது உள்ளே வருதுன்னா அதை ரீட் ஃபங்க்ஷன் மூலமாக மாற்றணும். சரிங்களா? ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு ரீட் யூடிஎஃப், இங்கேருந்து நீங்கள் சர்வருக்கு கொடுக்குறதுக்கு ரைட் யூடிஎஃப். சரிங்களா? ஓகே, நீங்கள் டைப் பண்ணுறதை உள்ளே வாங்குறதுக்கு பஃபர் ரீடர் மூலமாக வாங்கி ரீட்லைன் ஃபங்க்ஷன் மூலமாக எஸ்டிஆரில் சேவ் பண்ணுது. அவ்வளோதான், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ சர்வரை பாருங்கள், சர்வரில் எப்படி கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சர்வர் சாக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேம் போர்ட் நம்பரில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிவிட்டேன். அது கொடுக்குற ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணியாச்சு. இங்கேயும் இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீம் பஃபர் ரீடர் கொடுத்துருக்குறோம். இங்கே சர்வர் ஏதாவது டைப் பண்ணுறதை நீங்கள் உள்ளே வாங்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி வாங்குகிறோம். சரிங்களா? ரீட்லைன் ஃபங்க்ஷன் மூலமாக வாங்குகிறோம். அதே மாதிரி
கிளைண்ட்டு ஏதாவது இங்கே அனுப்பிச்சிச்சுன்னா அங்கேருந்து ரைட் யூடிஎஃப் மூலமாக அனுப்பிச்சிச்சுன்னா அதை ரீட் யூடிஎஃப் மூலமாக வாங்கணும். சர்வர் ஏதாவது கிளைண்ட்டுக்கு அனுப்புதுன்னா அதை ரைட் யூடிஎஃப் மூலமாக வெளியில் கொடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் இல்லை சார், அவ்வளோதான் கொடுத்துடணும். ஸோ கடைசியாக எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் 2 கமாண்ட் ப்ராம்ப்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சர்வருக்கு தனியாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டு, கிளைண்ட்டுக்கு தனியாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், நான் 2 இது ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 2ஐயும் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். முதல்ல எப்போயுமே சர்வரை கம்பைல் பண்ணுங்கள், அப்புறம் கிளைண்ட்டை பண்ணுங்கள். ஸோ நான் சர்வரை கம்பைல் பண்ணுறேன். இதில் கிளைண்ட்டை கம்பைல் ஒரே இதில் 2ஐயும் பண்ணிடாதீங்க. 2 தனித்தனியாக, சர்வருக்குரிய ப்ராசஸ் தனியாக, கிளைண்ட்டுக்குரிய ப்ராசஸ் தனியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்வரை ரன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒன்றுமே வரல. சரிங்களா? பிளிங்க் ஆகி நிற்கிது. ரைட். இப்போ அடுத்து கிளைண்ட்டை ரன் பண்ணுறேன். இதுலேயும் ஒன்றும் வரல. இப்போ நான் இங்கேருந்து அனுப்புகிறேன். கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்ப போகிறேன். ஹாய் சர்வர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புகிறேன். யாருக்கு அனுப்புகிறேன்? கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புகிறேன். இந்த கம்யூனிகேஷன் முடியவே முடியாது. எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் முடியும். அதாவது ஸ்டாப் மீன்ஸ் ஒன்று கண்ட்ரோல் இசிட் அடித்து ஸ்டாப் பண்ணுவீங்க, இல்லை ஸ்டாப் பண்ணுற வார்த்தை கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த கனெக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கிளைண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறீங்க, என்னது ஹாய் சர்வர் ஹவ் ஆர் யூன்னு. இப்போ அங்கே பாருங்கள், கிளைண்ட் சேஸ் என்ன வந்துருச்சு, ஹாய் சர்வர் ஹவ் ஆர் யூன்னு வந்துருச்சு. உடனே இங்கே நம்ம ரிப்ளை பண்ணுவோம் சர்வர்லேருந்து, ஐ ஆம் ஃபைன், ஹவ் ஆர் யூ கிளைண்ட்ஸ் அப்படின்னு அனுப்புகிறேன். I am fine. I hope you are fine clients அப்படின்னு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ. இப்போ இங்கே என்ட்ரு அடிச்சு, இப்போ கிளைண்ட்டில் பாருங்கள், சர்வர் சேஸ் ஐ ஆம் ஃபைன், ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அப்படின்னு நமக்கு வந்திருக்குது. ஓகே, தேங்க்யூன்னு நம்ம அனுப்பிடலாம். எஸ், ஐ ஆம் ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், கிளைண்ட் சேஸ் இங்கே வந்திருக்கு. ஓகே பாய் போட்டுருங்க. இப்போ சர்வர் சேஸ் ஓகே பாய்னு இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப்னு கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். எப்போ ஸ்டாப்புன்றதை ரிசீவ் பண்ணுறதோ அப்போ கனெக்ஷனை வந்து என்ன பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடுன்றது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாப் ஆயிடும். ஸோ இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, சர்வர் சே ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா சாட் அப்ளிகேஷன். ஸோ கிளைண்ட்லேருந்து சர்வருக்கும், சர்வர்லேருந்து மெசேஜ் கிளைண்ட்டுக்கும் அட் அ டைம் மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஜாவாவில் ஒரு முக்கியமான கான்செப்ட். மேஜராக இன்டர்வியூஸ்லாம் இந்த ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக போனால் ஒரு சாட் அப்ளிகேஷன் எழுதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து எழுதலாம். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் எப்படியே சாட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.